கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக பிரசன்னம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும். ஒருவேளை ஓய்வு நாட்களாக இருந்தாலும், வார நாட்களாக இருந்தாலும், விடுமுறை நாட்களாக இருந்தாலும், கோடை காலமாக இருந்தாலும், மழை காலமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு அவ்வப்போது தரிசனம் கொடுத்தார். ஆனால் மரமேறி போன பின்போ அவருடைய ஆவிக்குரிய பிரசன்னம் தேவ பிள்ளைகளோடு கூட, அதாவது நம்மோடு கூட சகல நாட்களிலும் இருக்கும். ஏசாயா 45:15 சொல்லப்பட்டபடி இஸ்ரவேலின் தேவன் சில சமயங்களிலே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்மை மறைத்து கொண்டாலும் ஒருபொழுதும் அவர் இல்லாமல் ஒழிந்து போவது கிடையாது. சில சமயங்களிலே அவர் காரிருளில் நமக்கு அருகாமையில் இருந்தாலும் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு தூரமாய் விலக்கி போவது கிடையாது. உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்ற வார்த்தையானது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும், எவ்வளவு உற்சாகமும், எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், மேய்ப்பனுடைய ஊழியமாக இருந்தாலும், போதக ஊழியமாக இருந்தாலும், பிரசங்க ஊழியமாக இருந்தாலும், தீர்க்கதரிசன ஊழியமாக இருந்தாலும், எந்த ஊழியத்தை நாம் செய்தாலும் பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இது பெரிய ஸ்லாக்கியம். உலகம் முழுவதும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆம், தேவ பிரசன்னம், இயேசுடைய பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் தெய்வீக வல்லமையினாலே மூடி ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.